ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். அம்மா அவங்க ஒரு அபிஷேகம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். அண்ணன் பொண்ணுக்கு பேர் வைக்கும்போது அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. சம் ரீசன்னால் அது முடியல. ஸோ இப்போ அபிஷேகமும் முடிஞ்சு அவள் பேர் எழுத அப்படியே சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த அபிஷேகம் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த டைம் தீபாவளி டைமில் அதிரசம் சாப்பிட்ட ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செய்யணுன்றதுக்காக அண்ணாவும் அக்காவும் கஜாயத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சைடில் கஜாயா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ அபிஷேகம் பண்ணாலும் ஏதாச்சும் பூஜை அந்த மாதிரி பண்ணாலும் நாங்கள் தான் வீட்டில் மாலை கோப்போம். நாங்களே எங்கள் கையால் மாலை கோர்த்து சாமிக்கு போட்டால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால் ஒரு 8 மாலை 9 மாலை கிட்ட நாங்களே கோர்த்தோம். அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. நைட்டு ஒரு 4 மணி நேரம் தான் தூங்க முடிஞ்சது. காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊரில் ஸ்பெஷல் என்னென்னா மார்கழி மாதத்தில் எல்லாருமே வீட்டுக்கு வீடு பூஜை பண்ணுவாங்க, பஜனை வருவாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் நாள் கிராண்டாக எங்கள் மேலே கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. 1000 பேர் இருந்தாலும் அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு கிராண்டாக பூஜை பண்ணுவாங்க. ஊரில் எல்லாருமே வீட்டுக்கு வீடு பூஜை பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் பாருங்கள், இப்போ வரும் இந்த மாதிரி தான் சாமி எடுத்துகிட்டு காலையிலேயே அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே நான் போயிட்டு புளியோதரை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் கலந்துட்டுருக்காங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் அண்ணி வீட்டில் பூஜைலாம் முடிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒருத்தராக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ணா தான் எல்லோரையும் ட்ராப் பண்ணாங்க ஒருத்தராக. அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, சாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்கள், சாரி, இளநீ, அந்த பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. நானும் அண்ணி தான் போயிட்டுருக்கோம் அண்ணா கூட. இதுதான் எங்கள் ஊர். பாருங்கள், இதுதான் மெயின் கோயிலோட என்ட்ரன்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மல்லிகார்ஜுனா பார்வதி அம்மா. எங்கள் டெம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்டு சித்திரம் கூட இருக்குது. இங்கே நிறைய மேரேஜஸ் எல்லாம் கூட நடக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் கடைசியாக வந்தோம். இதுதான் ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். ரொம்ப பெரிய கோயில். எங்கள் அண்ணன் பொண்ணு நான் தான் ஏறுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி நான் அப்படின்ட்டு அவளே ஏறிட்டுருக்கா. இந்த கோயிலில் சிவன் சாமி தான் இருக்குது. முதல்ல ஒரு லிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கம் இங்கேருந்து திருடிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் இங்கே ஃபஸ்ட்டு இருந்த லிங்கம் பாலாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ராப் பால் கூட வெளியே வராது. இந்த நியூஸ் இந்த கோயில் பப்ளிசிட்டி ஆகணுன்றதுக்காக ராஜ் டிவியில் இந்த நியூஸ் கொடுத்தாங்க. அந்த நியூஸ் கொடுத்த டைமில் என்னாச்சுன்னா அந்த நியூஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி. அந்த டைமில் திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு லிங்கம் புதுப்பிச்சு தான் இங்கே வச்சுருக்காங்க. அந்த லிங்கம் இருக்கும்போது ரொம்பவே சக்தி சேமிப்போம் அப்படி தான் இருக்குது. பட் அந்த டைமில் அந்த லிங்கம் திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்காக மறுபடியும் ஒரு லிங்கம் புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்தில் எவ்வளோ அபிஷேகம் பண்ணாலும் அந்த தண்ணி மட்டும்தான் வெளியே வரும். பால் ஒரு ட்ராப் கூட வெளியே வராது. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில் இது. எல்லாருமே பாவம் லக்கேஜ் ஏற்ற முடியாமல் ஏற்றிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ். அக்கா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இவ்வளோ பெரிய நந்தி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது நந்தி. பசங்களும் ஒரே குஷி தான். குட்டீஸ் எல்லாம் டக்குன்னு ஏறிட்டாங்க. நான் தான் ஏறுவேன், நான் தான் ஃபஸ்ட்டு ஏறுவேன், உட்காராமல் ஏறுவேன் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம்தான் அவங்களுக்கு இங்கே வந்ததும் போகிறதும் எல்லாமே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். வியூ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஃபுல்லாக சுற்றி ஃபார்மிங் லேண்டு தான். அதுக்கப்புறம் மலைகளும்
ஏரிகளும் அப்படியே பச்சை பசேன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ் வந்து. கடைசி வரைக்கும் நான் தான் ஏறுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அவளே வந்துட்டுருக்கா அவங்க அம்மா கூட. பாருங்கள் வியூவில் அழகாக இருக்குது. நாங்கள் தான் அபிஷேகம் பண்ணுறதுன்றதுனால நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டோம். காலைல 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வீக்கு யாரோ பூஜை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஆயிலாக இருந்துச்சு. அதனால நான் எல்லாமே சுத்தப்படுத்திட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். கோயில் ஃபுல்லாகவே மாப் போட்டு முடிச்சிட்டோம். இங்கே டோட்டல் 2 கோயில் இருக்குது. இது சிவன் கோயில். ஃபஸ்ட்டு எப்போவும் சிவன் கோயிலில் தான் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மன் கோயிலில் பண்ணுவாங்க. அதுக்காக நாங்கள் இங்கே அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அம்மன் கோயில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்காக அக்கா அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருந்தாங்க. அக்காவும் அண்ணியும் நான் இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஏர்லி மார்னிங்கே வந்தோம் அப்படின்றதுக்காக யாருமே சாப்பிட்டு வரல. புளியோதரை செஞ்சு கொண்டு வந்துட்டோம். பசங்க எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. பெரியவங்க யாருமே சாப்பிடல. எப்போ இங்கே அபிஷேகம் பண்ணாலும் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே சாப்பிட ஆரம்பிப்போம். அதே வேளை இங்கேயும் நாங்கள் ரசாயனம் பண்ணிடுவோம். அண்ணன் பொண்ணுக்கு பேர் வைக்கும்போது வந்து இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம் அவளுக்கு செட் ஆகலை. இவ்வளோ நாள் இழுத்துட்டே வந்துடுச்சு. ஸோ அதனால் பேர் எழுதி சாமிக்கிட்ட வச்சு அதுக்கப்புறம் நம்ம பேர் கூப்பிடலாம் அப்படின்றதுக்காக அவள் பேர் எழுதிட்டுருக்காங்க அண்ணா. சக்கரை கொட்டி சக்கரை மேலே வந்து மிளகுல தான் பேர் எழுதிட்டுருக்காங்க. பொண்ணு பேர் வந்து பிந்தியா. நியூமராலஜி வைஸ் அவளுக்கு பிந்தியா தான் வந்திருக்கு. ஸோ பிந்தியா அப்படின்ற நேம் தான் வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து கன்னடாவில் எழுதிட்டுருக்காங்க. அண்ணி வந்து கன்னடா, அதனால் கன்னடாவில் எழுதிட்டுருக்காங்க. அவங்க இருக்கிறதும் சேம் பெங்களூர் தான். ஃபைனலி பேர் எழுதி முடிச்சிட்டாங்க. பாருங்கள் வியூ நான் சொன்னல எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலிருந்து பார்க்க இந்த மாதிரி இருக்கும் வியூ. சுற்றியே இதே மாதிரி தான் இருக்கும். அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தான் இளநீரெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஐயர் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல எப்போவும் விநாயகர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. अग्र गण्यायमा अग्र पूज्यायमा अग्र गामियमा दिव्यांगायमा मणिकिंकण मेघलायमा मंत्रा पुजं सामिकर प्रभायमा सर्ववस्यर्मा सर्वकर्तेर्मा सर्वसिद्धेर्मा पंचहस्तायमा पार्वती निधनायमा प्रभुर्मा कुमार गुरुवेर्मा अट्कभ्यर्मा कुंजरासुर वंजनायमा प्रमोदत्तायमा मोदक प्रियायमा ब्रह्मचर्य ब्रह्मरूपेर्मा सर्वचर प्रधानमा कल्याण गुरुवेर्मा अपराजितायमा समस्त जगदाधारायमा श्री वर्षिद्धिविनायकायमा अष्टोत्तरपूजां समर्पयामि सर्वसत्यपूजां समर्पयामि मंत्रहीनं क्रियाहीनं क्षमा करोमि दशांगं यज्ञं धूपं सुगन्धं च मनोहरं श्री वर्षिद्धिविनायकायमा अलंकारार्थे धूपं दर्शयामि yang kumpul